ஓகே மதிவாணன், இப்போ ஒரு முரண்களோட நீங்கள் சொன்ன விஷயம், நாங்கள் கொள்கையில் உங்களை ஆதரிக்கிறோம் ஆனால் ஏன் நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நாடாளுமன்றத்தில் 40 MP வச்சு என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாருல்ல. 40 MP வச்சு உங்களை மாதிரி நாங்கள் துரோகம் பண்ணல இந்த நாட்டு மக்களுக்கு. உங்களோட அனுமதி தான் முத்தலாக் சட்டம் வந்தது, உங்களோட அனுமதியில் தான் வந்து CAA சட்டம் நிறைவேற்றப்படுது, உங்கள் அனுமதியில் தான் டெல்லி மாநில உரிமை பிரிவு சட்டம் வந்தது, உங்கள் அனுமதியில் தான் ஆர்டிகல் 370 திரும்ப பெறப்பட்டது, உங்கள் அனுமதியில் தான் இந்த நாட்டு மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மொத்த சட்டங்களும் பிஜேபி நிறைவேற்றுச்சு. NIA எப்படி வந்துச்சு? NIAவோட நீங்க உங்களுக்கு விஷயம் அப்ப சார் நான் பதில் சொல்ல விடுங்க. அது அப்ப நீங்க பேசாதீங்க. NIAவும் CAA ஒண்ணு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல, நீங்க எதிர்க்கக்கூடிய NIAன்றது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, CAAன்றது ரெண்டு ஒண்ணு இல்லை. இது வந்து சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். மத ரீதியா பிளவுபடுத்தாதீங்கன்றத நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். மத ரீதியா ஒருத்தருக்கு உரிமை கொடுக்காதீங்கன்றத நாங்க சொல்றோம். இப்ப அதிமுக எதிர்த்து தான் வாக்களிச்சது. இதுல இப்ப வக்ஃப் போர்டு 15 பட்டியல் சொல்றேன் நானு. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஒண்ணு, இந்த 40 MPகளை இன்னைக்கு என்னன்னா, இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சரை 100 தடவை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கோம். உங்களை மாதிரி இல்ல. முதல்ல சாதனை பாருங்க. இருங்க வர. அதனால நீதி விலக்கு வந்துச்சு பாருங்க. நான் யார் பேசும் 2033 ஏங்க மன்னிப்பு கேட்க வைத்தது ஒரு சாதனைன்னு சொன்னா ஒரு நிமிஷம் திமுக போற நாடகத்திலே ஐஎஸ்ஓ நாடகம் தமிழ் சுயமரியாதையை விட்டுட்டாம நாங்க நின்னு இருக்கோம். உங்கள மாதிரி சாசங்கமா படுத்து ஆதரிக்கல. அது நீங்க அதை ஏத்துக்கணும். அது ஒரு நிமிஷம் நீங்க தான் நீங்க சாசங்க முடிச்சோனே ஒரு நாட்டை அழிங்க திமுக. இருங்க அக்னி, ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க அக்னி. நீங்க தான் அவசரப்படுறீங்க. நான் அமைதியா தாங்க இருக்கேன். நீங்க தான் பதறீங்க. மன்னிப்பு கேட்க வச்சாங்களா? ஏன் பதறீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன பாலம் சொல்ல விட மாட்டாருங்க அவரு. ஒரே விஷயம் தான் நான் சொல்றேன்ல. சுமந்தி ஸ்ரீராமனும் எஸ் சூர்யாவும் என்ன சொல்றாங்கன்னா, 19 ரூபா வஞ்சிச்சிட்டு போக கூடாதுன்னு சொல்லலாம். தமிழுக்கான நிதியை பொறுத்த வரைக்கும் பேசலாமா? ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுவோமா? அதே மாதிரி வந்து விளையாட்டு துறைக்கு நீங்க குஜராத்துக்கு எவ்வளவு ஒதுக்குனீங்க? 400 கோடி ஒதுக்குனீங்க. தமிழ்நாட்டுக்கு 20 கோடி தான் ஒதுக்குனீங்க. பேசலாமா? அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி கொடுக்க வேண்டியது அதை நிறுத்தி வச்சிருக்கீங்களா? அதை பத்தி பேசுவோமா? கல்விக்கான சமர சிக்ஷை அபியான் திட்டத்தை பத்தி பேசலாமா? நீங்க உதயமன் திட்டத்துல கொடுக்க வேண்டிய நீங்க ஏத்துக்கிட்டா நிதி கொடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அதோட கடன் சுமையை யார் இன்னைக்கு சுமக்கிறா? சகோதரர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நீங்க இதை செய்யலன்னு சொல்றாரு. நீங்க வாங்கி வச்ச கடன் வட்டி நாளைக்கு 89 கோடி கட்டுறமே, யார் கட்டுறா? கடன் நீங்க வாங்கி வச்சீங்க, வட்டி நாங்க நிர்வாக ஆட்சிகள் தானே. அதாவது நான் திரும்ப சொல்றேன், 2011 ஆட்சியை கொடுத்து போகும்போது நான் வெளிப்படையா பேசுறேன். தரவுகள் தர வெள்ள அறிக்கை வெளியிட்டு இருக்கோம். நாங்க தேர்தல் அறிக்கை எண் 25 ப்ளீஸ் தேர்தல் அறிக்கை எண் நான் தெளிவா சொல்றேன். வெள்ள அறிக்கை நாங்க வெளியிட்டோமா இல்லையா? 9 லட்சம் கோடி கடன் இருக்குன்றாரு. ஒரு நிமிஷம் 2021 ல சொல்றேன். 2000 வெள்ள அறிக்கை வெளியிட்டோமா இல்லையா? நீங்க வாங்க கடன் எவ்வளவு வெளியிட்டாங்க பாருங்க. நான் தெளிவா பேசுறேன். தரவுகள் நான் தரேன். வெள்ள அறிக்கை அக்னிஷோர் அனுப்புறேன். தயவு செஞ்சு படிச்சிட்டு வந்து பேச சொல்லுங்க. நீங்க தேர்தலோட இருக்கு 25 படிங்க. நானே நீங்க சத்தம் கொடுக்கறதால வெற்றியாளர் கிடையாது. நான் 25 நான் படிக்கிறேன். ஒருத்தர பேசலாம். நான் படிச்சிட்டு இருக்கேன். 25 படிங்க. வட்டி யார் கட்டணும்? 2011 ல கொடுத்துட்டு போன கடன் எவ்வளவு? அதுக்கு அப்புறம் 10 வருஷத்துல வாங்கின கடன் எவ்வளவு? அதுக்கு வாங்க வேண்டிய வட்டி எவ்வளவுன்னு பேசினா அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ரெண்டாவது ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய பட்ஜெட் எவ்வளவு? அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளவு? அதுல நீங்க என்ன நிதி ஒதுக்குறீங்கன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. 19 வந்து ரயில்வே திட்டங்கள் ஒதுக்குனா சகோதரர் பேசுறேன். சகோதரர் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க பேசுறத குறுக்கிடல, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்களா? அதுதான் ராதாகிருஷ்ணன் வந்து அண்ணன் சொன்ன தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னாரு. 1000 ரூபாய், வெறும் 1000 ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு திட்டத்துக்கு. எப்படி வச்சீங்க? அது எந்த அடிப்படையில் நீங்க குறைச்சீங்க? அப்போ எங்களுடைய கேள்வி வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன், முதலமைச்சர் கேட்ட எந்த கேள்விக்காக பிரதமர் பேசினாரா? இதுதான் கேள்வி. நிதி குறித்து தானே அவர் சொன்னாரு. சார், நிதியை பொறுத்த வரைக்கும் நாங்க திரும்பவும் சொல்றேன், இத்தனை திட்டங்கள் நான் சொல்லிட்டு இருக்கல, இது எதுக்குமே நிதி வரலையே. இப்போ எஸ்எஸ் திட்டத்துக்கு வந்து ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி கொடுப்பேன்னு சொல்றீங்கல்ல, அதுவே முதல்ல எந்த அடிப்படையில் சார்? இப்ப 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து பணம் வரலன்னு சொல்ல, அது எந்த அடிப்படையில் சார்? அப்ப இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டேன்னு சொல்ல போறீங்களா? எங்களுக்கு வர வேண்டிய நிதி எதுவுமே சார். இவரு சூர்யா என்ன சொல்றாருன்னா வந்து நீங்க போகும்போது வந்து நிதி வந்து இதெல்லாம் வந்து 3000 கோடி நாங்க கொடுத்துட்டோம், 82,000 கோடி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், மோடிக்கு முன்னாடி ஜிஎஸ்டின்னு ஒண்ணு இருந்ததா சார்? ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் மாநிலத்துடைய வரி பகிர்வு மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா சார்? இதை ஏத்துக்குப்பீங்க, ஏத்துக்க மாட்டீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் மேல சர்ச்சார்ஜஸ் எவ்வளவு உயர்த்திருக்கீங்கன்றத பேசலாமா சார்? எல்லா நிதி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கின்னு எங்களுக்கு மாநிலத்துக்கு நிதி பகிர்வுன்றதை முழுசா குறைச்சிட்டு நேரடியா சார் இன்னைக்கு வரைக்கும்
சொல்லப்பட்ட எந்த வாக்கு இவர் சகோதரர் சொன்னார் எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு. புல்லட் ட்ரெயின் ஒன்று வருதுன்னு சொன்னாங்க, எங்க சார் வருது அது? சரி, தூய்மை கங்கை திட்டம் ஒன்று சொன்னீங்களா சார், எங்க சார் இந்த தூய்மை கங்கை திட்டம் நிறைவேறப்பட்டது? நீங்க தமிழ்நாட்டுக்கும் நிதியை கொடுக்கறது இல்ல, ஒட்டுமொத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது இல்ல, ஒரு மேடையில வந்து சம்பந்தமே இல்லாம பேசி போறாரு. திரும்ப சொல்ல முடியாது, அரசியலா கூட இருக்கலாம், நம்ம பேச வர. டாக்டர் சுமந்த், அந்த கேள்விகளுக்கு போலாம். நான் வந்து உங்கள்கிட்ட தொடக்கத்திலே கணிச்சேன், திரு சிதம்பரம் அவர்களுடைய ட்விட்டர் பதிவு நீங்க பார்த்திருப்பீங்க, முன்னாள் நிதியமைச்சருடைய ட்விட்டர் பதிவு. அவர் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார், இந்த நிதி சார்ந்த விஷயத்துல அவர் ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாரு. ஒவ்வொரு ஆண்டுலையும் இப்போ ஜிடிபியோட சைஸ் வந்து பிகர் த, இப்போ முன்னாடி விட இப்போ அதிகமாக தான் இருக்கும். அதே போல் சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டிலும் அது கூடிக்கொண்டே தான் இருக்கும் முந்தைய ஆண்டை விட. அதே போல் கவர்மெண்ட்டோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது கடந்த ஆண்டை விட கட்டாயமாக இந்த ஆண்டு கூடத்தான் செய்யும். அதே போல் வந்து ஒவ்வொரு, அதாவது யூஆர் 1 year older than the previous yearங்கிறாரு. அப்போ இந்த நம்பராக சொல்கிறதுங்கிறது சரியாக வராது, நம்பரில் 3 மடங்குன்னு சொல்கிறது நியாயமாக இருக்காது, சதவீத கணக்குங்கிறத சொல்கிறாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். அது அப்படி தானா? அப்போ அப்படி அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதா? ஃபர்ஸ்ட் வந்து திரு மதிவாணன் சொன்னது, இதை பற்றி விவாதிக்க தயாரான டேட்டா நிறைய இருக்குது, எல்லாத்த பத்தியும் விவாதிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சோ இது வந்து விவாதிக்க தயார். அவர் தொடர்ந்து ஒரு 5-6 விஷயம் எடுத்துட்டு போனாரு. இல்ல இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபாயை குறைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. மும்பையில 4 ரயில்வே திட்டங்கள், தொடங்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் அபேண்டன் ஆனாது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வந்து வஞ்சிக்கப்படுகிறது. எது? பாஜக ஆட்சி இருக்கும்போது, பாஜக சிவசேனா ஆட்சியில இருக்கும்போது எங்கள் மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு அவங்க மகாராஷ்டிரா எம்எல்ஏ ஒரு குறுக்கீடு உங்கள்ட்ட சேர்த்து சொல்றேங்கிறார் மதிவாணன், அதை சேர்த்து சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க மகாராஷ்டிரால என்ன பண்றீங்க, குஜராத்ல என்ன பண்றீங்களா கேள்வியே இல்ல சார். நீங்க அங்க 10 திட்டம் கூட கொண்டு வாங்க, எங்களுக்கு எங்கன்னு அவர் பேசினா, அவர் ஏதோ ஒரு ஒப்பீடு எங்க இருக்கு பாத்தீங்களா? மகாராஷ்டிரா அறிவிக்கப்பட்ட திட்டம் கொண்டு வரல, எனக்கு அது தேவையே இல்ல, அது எனக்கு கவலையும் கிடையாது. எனக்கான திட்டத்தை பத்தி பேச சொல்லுங்க. பல நேரம் அப்புறம் யூபிக்கு போகுது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒப்பீட்டுக்கு வரார். சரி சார், வரி பத்தி பேசும்போது நீங்க பேசுறீங்கல சார், அதுதான் நாங்க பதில் சொல்றோம். நீங்க ஆரம்பிக்கிறீங்க, நாங்க திருப்பி பதில் சொல்றோம். ரைட். இல்லைங்க இப்போ ஒப்பீடு வந்து மற்ற மாநிலங்களோட பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆனா இருக்கு சார், வளர்ச்சி திட்டத்துக்கா இல்ல வீணா பண்றமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். போட்டாங்க பீகார்ல இவ்வளவு பண்ணாங்க, அப்ப அது வந்து ஒப்பீடு இல்லையா? அதாவது இன்னும் ஒரு பாயிண்ட் நான் எடுத்துறேன். இந்த தமிழுக்கு வந்து எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, சமஸ்கிருதத்துக்கு, இது ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மாநில மொழிகளுக்கும் வந்து மாநில அரசுகள், அந்தந்த மாநில அரசுகள் தான் பெரும்பாலான நிதியை ஒதுக்கீடு செய்கின்றன. இதுதான் காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்கம் பெற்ற யுபிஏ ஆட்சி காலத்திலும் இதுதான். இன்னொரு விஷயம் சொல்றேன், இவங்க 2004 இருந்து 2014 கம்பேர் பண்ணி 2014 இருந்து 2025 வரைக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2004 இருந்து 2014 தான் இவங்க மத்திய அரசுல அங்கம் வகித்துக் கொண்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நிறைய பிஜேபி கவர்மெண்ட் கூட அதிகமா பண்ணி இருக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து டேட்டா ஃபேக்ட் எடுத்து பேசினா இது எல்லாமே ஜஸ்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். மூணாவது இருங்க நான் முடிச்சறேன், நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல. டான்ஜெட் கோ எடுத்துப்போம். இல்ல இப்ப நிதி ஒதுக்கீடு பத்தி சொன்னீங்கல சுமந்த், இப்ப தமிழ் நிதி ஒதுக்கீடுனாலும் அகைன் இப்ப எல்லா மொழிகளும் என்ன கூடுதலா என்ன வருது? இல்ல டாக்டர் சுமந்த், நீங்க ஒரு விஷயம் உங்க கவனப்படுத்துறேன், அரசியல் ரீதியாக பிரதமர் உள்ளிட்ட பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ் குறித்து அதிகமாக பேசுறாங்க, அதிகமாக கவலைப்படுறாங்க, விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. தொன்மையான மொழி தமிழ்தான் என்பதை பிரதமரும் சொல்லும்போது அதுக்கு இன் பிராக்டிக்கல் என்ன கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு கருத்து கேட்கப்படும் தானே.